மூச்சு விட சிரமமாக இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. சில நேரத்தில் சிலருக்கு வந்து கை காலில் வந்து வீக்கம் இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவு இருக்கும் பொழுது கண்டிப்பாக வயிற்று பகுதியை வந்து நாம் ஆய்வு மேற்கொள்ளணும். கல்லீரல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணணும். சிறுநீரகம் எப்படி இருக்குங்கிறத நாம் கண்டிப்பாக ஆய்வு பண்ணணும். சாதாரண அஜீரணம், வயிறு உப்புசம் அப்படின்னு நினச்சி நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. வயிறு வீக்கம் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. மூச்சு விட சிரமமாக இருக்குது, கை காலில் வீக்கம் இருக்குது, சாப்பாடு பார்த்தாலே ஒரு உணவு வெறுப்பு, அதை சாப்பாடை பார்த்தா குமட்டல் வருது, சாப்பிட முடியல, தண்ணி ஆகாரம் தான் குடிக்க முடியுது. இந்த மாதிரியான குறிகுணங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை அணுகி அதற்கான ஆய்வை மேற்கொண்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட பதிவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, தீராத பிரச்சனைக்கு கூட நாம் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து ஒரு நல்ல தீர்வாக அமையும். நன்றி நண்பர்களே.